ஹாய் சக்தி. என்ன விஷயம்? அவசரமா கிளம்பி வர சொன்ன? சக்தி, சரி வராதுடி. எது சரி வராது? எதுவுமே எந்த விதத்திலையும் சரி வராது. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. எனக்கும் பூபதிக்கும் ஒத்து வராதுடி. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ப்ளீஸ் டி, அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். பைத்தியமா உனக்கு? வா பார்த்துட்டு வந்துடலாம். நீ என்ன சொல்றேன்னு எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. நீங்க ஓ சாரிங்க, உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லா தெரியும். பூபதியோட ஃப்ரெண்டு தான் நான். நேற்று தான் இன்விடேஷன் வச்சான், உங்கள் ஃபோட்டோவை கூட காமிச்சிருக்கான். தற்செயலாக இப்போ உங்களை நேர்லையும் பார்க்க முடிய ஆயிடுச்சு. எனிவே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்ஸ். வரேங்க. வரேங்க. நீ கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ற, அவங்க வந்து வாழ்த்திட்டு போறாங்க. இது பாரு சக்தி, இட்ஸ் டூ லேட் ஃபார் எனிதிங். பைத்தியம் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்காத. ப்ளீஸ் அனிதா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. ஆனா நான் ஒரு விஷயத்துல தெளிவா உறுதியா இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுடி. அதுக்கு நீ ஏதாவது யோசனை சொல்லணும். நீ எல்லாம் என்ன பொண்ணுடி? நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது பாரு, யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ பண்ண எல்லா பைத்தியக்காரத்தனமும் உன் அங்காரத்தினால நீயே பண்ணிக்கிட்டதுதான். எல்லா சிக்கலையும் பண்ணிட்டு இப்ப வந்து நிறுத்தினா எப்படிடி? இத பாரு, சொல்லி காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி. எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் டி. முடியலடி, கோவமா வருது. எவ்வளவு தூரம் வந்து கெஞ்சினே. உன் வீட்டுக்கு வந்து சொன்னப்போ நீ காதுலயே வாங்காம திமிரா பேசின. அன்னைக்கு டெலிபோன் பூத்த திவாகரனை பாத்திருக்கான், ஆனா நீ மூஞ்சி திருப்பிட்டு போயிட்ட. இப்ப மறுபடியும் அவன்கிட்ட என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுறது? இப்ப நீயே போய் அவன் கிட்ட பேசினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். ஒத்துப்பா, நான் சொன்னா அவன் ஒத்துப்பான். என்ன அவன் புரிஞ்சுப்பாண்டே. என்ன விட்டு அவன் போக மாட்டான். இப்படியே நினைச்சுக்கிட்டு இரு. இடையில அவனை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நீயே ஒரு பிரிவை உண்டாக்கிக்கிட்டு இப்ப உட்காந்து அழுத என்ன பிரயோஜனம்? எல்லாம் கை மீறி போயிடுச்சு. உன் வீட்டுல கல்யாண வேலைகள் இறங்கிட்டாங்க. இனிமே யாராலையும் எதையும் மாத்த முடியாது. இதுல நானும் எந்த உதவியும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. தயவு செஞ்சு இத பத்தி என்கிட்ட இனிமே பேசாத. சரி வா, கிளம்பலாம். வா. சரி, நான் கிளம்புறேன். சக்தி, கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன் மனசுல நீ என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா முடிவெடுக்கலாம், அது உன் சுதந்திரம். ஆனா உன் சுதந்திரம் இருக்கே, அது மத்தவங்களை காயப்படுத்திடக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு எதிர நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது உன் குடும்பத்தை மட்டும் இல்ல, இன்னொரு குடும்பத்தையும் பாதிக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் வரேன். Thank you.
என்ன திவா சீக்கிரமா வந்துட்ட? என்ன டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. துர்கா என்னங்க இத வரேன். இந்தாம்மா. காயெல்லாம் ஒழுங்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உனக்கு ஏதாவது குறை தெரியுமே? ரொம்ப பேசாதீங்க. உங்களுக்கு என்ன கடைக்காரன் ஓரமா அழுகின காயா பார்த்து வச்சிருப்பான். கரெக்டா அவன் சொன்ன விலைக்கே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் நியூஸ் பேப்பரும் உலக பிரச்சனையும் தான் ஒத்து வரும். என்னைக்கு நீங்க வெண்டைக்காயை இலசா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வெண்டைக்காய் வாங்க தெரியல. இத பொரியல் பண்ணி தரேன், நீங்க மட்டும் உட்காந்து சாப்பிடணும். ஓகேம்மா. அப்பா சொல்லுப்பா. அது என்ன? இல்லை, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன். துர்கா ஸ்வீட் ரெடி பண்ணு. திவாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஏன்பா டல்லா இருக்க? என்ன மனசுல என்ன வச்சிருக்க சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா. சொல்லுப்பா. அப்பா, எனக்கு ப்ரமோஷனோட பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சிருக்குப்பா. இல்லை, இது முன்னே கிடைக்க வேண்டியதுதான். நான் தான் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன். பின்ன எப்படி இப்போ வந்தது? நான் தான்ப்பா கேட்டேன். சோ நீயே விரும்பி வெளியூர் போகணும்னு கேட்டியா? இல்லைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதே ஊர்ல இதே சூழ்நிலையில என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு தோணலப்பா. ஏடா, எவ்வளவு ஒருத்திய மனசுல வச்சுக்கிட்டு எங்களையெல்லாம் விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னடா இதெல்லாம்? அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுன, நீங்க தான் எனக்கு முக்கியம் அது இதுன்னு. கொஞ்சம் அமைதியா இரு, புரியாம பேசாத. எல்லாம் புரிஞ்சுதாங்க பேசுறேன். நாம ரெண்டு பேரும் முழுசா இங்க இருக்கோம், ஆனா இவன் மனசுல வேற ஏதோ இருக்குங்க. நம்மளை விட்டுட்டு போறேன்னு சொல்றா பாருங்க. டேய், ஏண்டா ஏண்டா எங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ற? ஏண்டா போறேன்னு சொல்ற? ஏண்டா? துர்கா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. ப்ளீஸ் கூல் டவுன். ஏன்பா, அம்மா ஏதோ ஆதங்கத்துல பேசுறா. அவ அப்படிதான் பேசுவா. உன்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் அவசியம்தான். சரி, எவ்வளவு நாள் அங்க இருக்க போற? தெரியலப்பா, ஆனா மினிமம் 1 இயராவது இருக்கணும். அதான் கண்டிஷன். அப்ப நீ ஒரு வருஷத்துக்கு இங்க வரவே மாட்டியா? இல்லம்மா, மாசத்துக்கு ஒரு தடவை உங்களை வந்து பார்த்துட்டு போறேம்மா. அதான் சொல்றான்ல, பக்கத்துல தான் இருப்பான். எங்க போயிட போறான்? சரி, எப்ப போறதா பிளான் பண்ணிருக்க? நாளைக்கு இல்ல நாளான்னைக்குள்ள புறப்படணும்ப்பா. ஓகே, அவனுடைய எண்ணம் தான் நமக்கு முக்கியம். அவன் இஷ்டத்துக்கு போகட்டும். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. அவனுக்கு பிடிச்சதை சமைச்சு வை. போ. என்னங்க? இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா. சரி, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். போதும்மா. அம்மா, அம்மா எழுந்துருமா. ஏன் படுத்துட்டு இருக்கா? முடியலடி, ரொம்ப தலைவலியா இருக்கு. அம்மா, இப்ப சமையல் பண்ணவா படுத்துட்டு இருந்தா நைட் எப்படி சாப்பிடுது? எனக்கு பசிக்குது, வந்து சமையல் பண்ணுவா. ஏண்டி, வளர்ந்த பொண்ணு தானே நீ? முடியலன்னு தானே படுத்திருக்கேன். நீயே போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? பசி அது இதுன்னு உயிர் எடுக்கிறான். தலைவலி மண்டையை பொழக்குது. கீர்த்தனா, உனக்கு சமைக்க தெரியாதா? சமைக்க தெரியாதுன்னா இல்ல, சமைச்சா சுமாரா இருக்கும். எதுதான் உனக்கு உருப்படியா தெரியும்? ஈட்டிங். அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் வேணா நான் சமைக்கட்டுமா? ஏமா மித்ரா, உனக்கு சமைக்க தெரியுமா?
ஆ தெரியும். ஏமா வீணா சிரமப்படுற? செடியை விட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொல்றமா? இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேனே. ஏங்க நீங்க என்ன ஸ்டைல சமைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டு சாப்பாடு வகை என்ன, எங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும், இது எதுவுமே தெரியாம எப்படி சமைப்பீங்க? ஒருவேளை நீங்க சமைச்சிடலாம், ஆனா நாங்க எல்லாரும் சாப்பிடணும்ல. நான் ட்ரை பண்ணி பாக்குறேனே. மித்ரா, நீ போய் சமையல் வேலை பாருமா. இதுங்க இப்படிதான், இதுங்களும் சமைக்காதுங்க, சமையல் பண்ண வர்றவங்களையும் நக்கல் அடிக்குங்க. அதுல உங்களுக்கு ஒரு விதமா சமைக்கணும், அப்பாவுக்கு ஒரு விதமா சமைக்கணும், குறிப்பா எனக்கு ஒரு விதமா சமைக்கணும். எனக்கு உனக்கு, செழியனனுக்கு, சக்திக்கு, சக்தி அக்காக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும் இல்லையா? அடேங்கப்பா, இதுங்க வாய பாத்தியாப்பா? பார்த்தமே, வீட்டை கிளீன் பண்ண சொன்னா நீங்க பண்ண லட்சணத்தை பார்த்தமே. குரங்குங்கெல்லாம் சேர்ந்து உழப்பின மாதிரில இருந்தது. போங்க, சும்மா நின்று வாய அடிச்சுக்கிட்டு போங்க அந்த பக்கம். நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் போல இருக்கு. அப்போ நான் அம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமையல் பண்ணு, போ போமா. இப்ப அத பாருப்பா. பிள்ளைங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி விளையாடிட்டு இருந்தா சாப்பாடு வந்துருமா? சக்தி இங்க வா, போய் தண்ணி புடிச்சிட்டு வா. சரிம்மா. சரியா, இங்க வாடா. என்னம்மா? அந்த கடைக்கார கிட்ட போய் உடைச்ச கல்லு தேங்காய் வதையும் வாங்கிட்டு வா. சரிம்மா. டேய், கூட கண்மணி கூட்டிட்டு போ. கண்மணி வா. கீர்த்தனா நீ உட்கார். அப்பா என்ன வேணா? கடைக்காரரே, தேங்காய் வதையும் உடைச்சு கல்லையும் கொடுங்க. நல்லதா கொடுங்க, இல்லன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி. அம்மாவுக்கு நான் பயப்படணுங்கிறியா? என்ன கடைக்காரரே, சின்ன பசங்களை மிரட்டுறீங்க? இங்க 1008 வேலை இருக்கு, சீக்கிரம் கொடுத்து விடுங்க. இதோ கொடுத்துறேன். இந்தப்பா, கொஞ்சம் ஓசி வேலை கொடுங்க. என்கிட்ட ஓசி வேலை கேக்குறான். பழிச்சுக்கிட்டா இப்படி சாமர்த்தியம் வந்து கேக்குறான் பத்தியாவே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? கொஞ்சம் இருடா. கொடு, அதை எடுமா. அதை எடு. சக்தி, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? கேழ்வரகு. சரி. கண்மணி உனக்கு? ரவா லட்டு. ஓகே. சரியா, உனக்குடா? பனவெல்ல கொல்கட்டை. சரி, எல்லாம் பண்ணி வைக்கிறேன், நீங்க போய் சீக்கிரம் குளிங்க போங்க. சரி. நேரம் ஆச்சுல, போயிட்டு சீக்கிரம் வாங்க. கண்மணி, இந்தா உனக்கு பிடிச்ச ரவா லட்டு. கொடுங்கம்மா. சரியா, இந்தாடா உனக்கு பிடிச்ச பனவெல்ல கொழுக்கட்டை. என்ன சிரிப்பு? நான் ஒத்தியே இருந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், யாரும் ஒரு உதவியும் பண்ணல. எல்லாம் பெரியவங்க தான் பேரு, வேடிக்கை பார்க்க தான் லாய்க்கு. திலகா, நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டா போதும். மேகலாவுக்கு தலகால் புரியாது, எங்களையே மறந்துடுவா. அவளுக்கு தம்பி தங்கச்சிங்க தான் முக்கியம். ஆமாமா, ரொம்ப பாசமானவ. பாத்தியா, கீர்த்தனாவை தூக்கிக்கிட்டே அலையிறா, கீழேயே இறக்கி விட மாட்டேங்கிறா. இவ்வளவு பாசமான பிள்ளைய வீட்லயே இருக்க விடாம இவங்க அப்பா பண்ற கொடுமைய நினைச்சாதான் மேகலாவை இப்பவே கூட்டிட்டு போய் என் கூடவே வச்சுக்கலான்னு ஆசையா இருக்கு. அவளும் தம்பி தங்கச்சின்னு பாசமா இருப்பா. ஆனா அவர்கிட்ட இத பத்தி பேசக்கூட முடியாது. சரி சரி விடுமா. என்ன மேகலாமா,
வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? பின்ன பாக்குறீங்கல்ல. அது சரி, அம்மான்னு நீங்க இருக்கீங்க, பிள்ளைங்கன்னு அவங்க எல்லாம் இருக்காங்க, அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்பா இல்லாம எப்படி? இது என்ன விளையாட்டு? அப்பா எல்லாம் வேணாம். அப்பா இருந்தா அடிப்பாரு, திட்டுவாரு, சீப்போன்னு விரட்டுவாரு. அதனாலதான் அப்பா இல்லாமலே நாங்க விளையாடுறோம். பாத்தீங்களாப்பா அந்த பிஞ்சு மனசுல இருந்து வர வார்த்தைகளை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும். நீ வா. முடிச்சிட்டீங்களே? நல்லா இருந்துச்சா? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் போங்க எல்லாரும். ஐயோ, கீர்த்தனா குட்டிக்கு ஒண்ணுமே பண்ணலையே. உனக்கு என்னடா வேணும்? பால் வேணும். பால் வேணுமா? சரி, நான் பால் காய்ச்சி பாட்டில்ல ஊத்தி கொண்டு வரேன். பால் இருக்கா? என்னம்மா? இல்ல, கொஞ்சம் மிளகு போட்டு சாப்பிட்டா தொண்டைக்கு.